ஒரு கடாயில் 6-7 டீஸ்பூன் எண்ணெயை சூடாக்கி அதில் 1-2 வளைகுடா இலைகள், 1 நட்சத்திர சோம்பு, அரை மேஸ் 3 பச்சை and 8 கருப்பு ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், கருப்பு மிளகுத்தூள் மற்றும் 2 அங்குல இலவங்கப்பட்டை சேர்க்கவும். அவற்றை 30 வினாடிகள் வறுக்கவும். பின்னர் 6-7 மெல்லியதாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்க்கவும். 3 நிமிடங்கள் வதக்கவும். பின்னர் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மற்றும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கவும். இப்போது வெங்காயம் பழுப்பு நிறமாக மாறும் வரை 8-9 நிமிடங்கள் நடுத்தரத்தில் வறுக்கவும். ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் தயிர் எடுக்கவும். அதில் 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வறுத்த பொடியாக நறுக்கிய சீரகம், காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள் மற்றும் ஊற வைத்த காஷ்மீரி சிவப்பு மிளகாய் மற்றும் கொத்தமல்லி தூள் தலா 1 டீஸ்பூன் சேர்க்கவும். அவர்கள் தண்ணீரை பிழிந்து பொடியை தூவி கெட்டியான சீரான பேஸ்டை உருவாக்கவும். திறந்த தீயை அணைத்து இந்த பேஸ்டை சேர்த்து மிதமான சூட்டில் 3 நிமிடங்கள் வதக்கவும். தயிரை எரிக்க வேண்டாம், இல்லையெனில் அது கசப்பாக மாறும். அதிகபட்சமாக 3 நிமிடங்கள் வறுக்கவும். பின்னர் நடுத்தரத்தில் 6 நிமிடங்கள் வறுக்கவும். இப்போது 1 கிலோ ஆட்டிறைச்சியைச் சேர்த்து துண்டுகளை நன்றாக